டுடே வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் எப்படி போடுறது சொல்லி பார்ப்போம். நான் ட்ரா பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு 10 லைன்ஸுக்கு ட்ரா பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் எப்படி ட்ரா பண்ணுறனோ ஹார்ட் மாதிரி வரக்கூடாது, வாட்டர் ஃபில்லிங் இந்த மாதிரி வளைஞ்ச மாதிரி வரணும். கொஞ்சம் வளைஞ்சி இந்த மாதிரி ட்ரா பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இது ஜரி த்ரெட்லேயும் போடணும், நெக்ஸ்ட்டு சில்க் த்ரெட்லேயும் போடணும், ரெண்டுத்துலேயுமே டிசைன்ஸும் போடணும். நான் எல்லாமே பிக்சர் உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு சென்ட் பண்ணுறேன். அந்த மாதிரி எனக்கு சென்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? நான் எப்படி ட்ரா பண்ணுறனோ அதே மாதிரி நீங்களும் ட்ரா பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா இது அப்படியெல்லாம் வராது, ரஃப்பாக நம்மளால் ட்ரா பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த மாதிரி போடக்கூடாது. எப்படி போடுறேன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஹார்ட் மாதிரி இப்படி போடக்கூடாது, இப்படி வளைஞ்ச மாதிரி தான் போடணும். எப்படி கேர்வாக வளைக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வளைஞ்சி தான் போடணும். இப்படி ரவுண்ட் ஷேப்பில் எப்படி போடுறது பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஷேப்லேயும் எனக்கு ட்ரா பண்ணி சென்ட் பண்ணணும். இந்த மாதிரி போடக்கூடாது, அதே மாதிரி ரவுண்ட் ஷேப்லேயும் இந்த மாதிரி ஒரே அடியாக அப்படி போடக்கூடாது. அங்கங்கே குட்டி குட்டியாக ஆரம்பித்து முடிக்கணும், கேஃபே இருக்கக்கூடாது. அங்கே பாருங்கள், அங்கங்கே சின்னதாக ஆரம்பித்து அப்படியே முடிக்கிற மாதிரி வரும். கேஃப்லாம் விடக்கூடாது, கேஃப் விடாமல் இந்த ஸ்டிச்சை போடணும். இது பேர் பானி ஸ்டிச் இல்லை வாட்டர் ஃபில்லிங் அப்படின்னு சொல்லி 2 நேம் இருக்குது இதுக்கு, ஓகேங்களா? என்ன வேணால் சொல்லிக்கலாம் நேமு, வாட்டர் ஃபில்லிங் ஆர் பானி ஸ்டிச். எப்படி போடுறேன்னு பார்த்துக்கோங்க. இதே மாதிரி ரஃப்பாக எனக்கு ட்ரா பண்ணி சென்ட் பண்ணுங்கள். அந்த வளையிற இடமும் அதே மாதிரி வளையணும், பார்த்துக்கோங்க. ஸ்கொயரில் எப்படி போடுறது சொல்கிறேன். ஸ்கொயரில் இந்த மாதிரி வளைஞ்ச மாதிரி, ஓகேங்களா? இதுவுமே நம்ம அப்படியே இப்படி எடுத்துன்னு போகக்கூடாது, ஓகேங்களா? அங்கங்கே குட்டி குட்டியாக போட்டு போடணும். இது சின்ன ஸ்கொயர் ஷேப்பாக இருக்கிறதுனால ஓகே இந்த மாதிரி போட்டுக்கலாம். அதுவே நீங்கள் பெரிய ஷேப்பாக எடுத்துட்டிங்கன்னா எங்கன்னா அங்கெல்லாம் இல்லைன்னா அந்த இடத்தெல்லாம் நீங்கள் குட்டி குட்டியாக ஃபில் பண்ணிக்கணும், சரிங்களா? எப்பயுமே அப்படி தான் போடணும், இல்லைனா பெருசாக போட்டும் காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த 2 லைன்ஸில் போட்டுக்கோங்க. ஸ்கொயர் ஷேப், ரவுண்ட் ஷேப் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா ட்ரா பண்ணி பாருங்கள். ட்ரா பண்ணிட்டு ஃப்ரீ ஹேண்டாக போடணும். நீங்கள் ஃப்ரேமில் கிளாத்தை செட் பண்ணிட்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணிலாம் போடக்கூடாது, ஃப்ரீ ஹேண்டாக போடணுன்னு நீங்கள் அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். ப்ராக்டிஸ் பண்ணாமல் வராது. ஸோ நல்லா ட்ரா பண்ணி பாருங்கள். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ட்ரா பண்ணுறேன், நீங்கள் கொஞ்சம் நல்லா ஸ்லோவாக கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக ட்ரா பண்ணி பாருங்கள், சரிங்களா? இந்த ஸ்டிச்சு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் போட ப்ராக்டிஸ் பண்ண நல்லா வந்துடும். நான் எப்படி ட்ரா பண்ணுறனோ அதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. பண்ணி பார்த்தீங்கனாலே வரும். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கும். இதை போட்டு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ்லலாம் போடுறோன்னா கிராண்டாக தெரியும். ஸோ அதனால் இந்த மாதிரி அங்கங்கே, ஓகேங்களா, ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுக்கணும். நீங்களும் இதே மாதிரி டிசைன்ஸில் போட்டு சென்ட் பண்ணுங்கள். அதுக்கான ரெஃபரன்ஸ் பிக்சரும் நான் சென்ட் பண்ணுறேன், ஓகேங்களா?